ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து கரியர் மோடில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கர்நாடகா ஃபயர்ஸ் தான் விளையாட போகிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா கிளப் மேட்சஸில் வந்து செகண்ட் மேட்ச். ஏன்னா போன வீடியோவில் ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் போடலாம் தான் இருந்தேன், பட் முடியல. ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. ஸோ இந்த மேட்ச் டெஃபினட்டாக இந்த வீடியோ நம்ம டெஃபினட்டாக ஒரு 3 மேட்சஸ் போடுவோம். ஸோ எஸ், நம்ம டாஸ் பொறுத்தவரை தான் நம்ம கேமு. நம்ம ஃபார்முக்கு நல்ல ஒரு ரன்ஸை ஸ்கோர் பண்ண பார்க்கணும். நம்ம பவுலிங்கில் நம்ம எவ்வளோ எக்கானமியில் இருக்கோம்னா இப்போதைக்கு 17 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கோம். சரியான அடி வாங்கிட்டோம் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதனால் நல்ல பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணணும். ஸோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 ஓவர்ஸ்ன்றதுனால நம்ம ஹிட்டிங்ஸ்க்கு தான் போய் ஆகணும். சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் பத்தாது. ஸோ நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் லைக் 20 ஓவர் வந்தோடனே நம்ம வேணால் ஒரு 1 டவுன் அந்த மாதிரி ஆடி வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், நல்ல ஒரு சிங்கிளோடு ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 to எஸ் ஆட்டோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக்கில் இல்லை, அவர் அடுத்த பாலே தந்துட்டாருங்க. ஆமாம் அவர் அடுத்த பாலே தந்துட்டார் நமக்கு ஸ்ட்ரைக்கு. ஸோ இங்கே 4 அடிச்சிருக்கோங்க. சரியான ஒரு ஷாட் மூலமாக நம்ம 4 கொண்டு வந்திருக்கோம். சார் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், பட் இருங்க ரீப்ளே காமிக்கிறேன். ஸோ சரியான ஷாட்டுங்க. இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் இந்த கேமில் தான் இருக்குது. ஸோ இது இறங்கி டவுன் த கிரவுண்டு எங்கேயோ தூக்கி சொருகி இருக்கும் பால். நல்ல ஃபார்முக்கு இப்போ வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் 2 பாலில் சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும் இந்த மேட்ச் ஃபுல்லாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவுட்டுங்க. என்னங்க இது, எப்பா ஏங்க போங்கங்க. ஸ்டெம்ப் அவுட் ஆகிட்டு போங்கங்க. அவ்வளோதான். 30 தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 39 தான் அடிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஓவர் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 40 ரன்ஸ் தேவை அவங்களுக்கு. ஸோ யாரோ சாயின்னு ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம தான் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம ஒரு விக்கெட் கூட இல்லை, ஒரு விக்கெட் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 1 லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஷாட்டிங், அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, போயிடுச்சு. எங்கேயோ அடிச்சிட்டாருங்க, தூக்கி சொருகி விட்டார் நம்மளை. நல்லா இங்கே போடுவோன்னு பார்த்தா 2வது பந்தே 6 விட்டுட்ருக்கோம். ஷோப்பா செப்பா அவுட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே அவுட்டுங்க. இங்கே இல்லைங்க. ஏங்க என்னங்க எல்லா பாலும் அவுட்டு மாதிரியே போகுது, பட் நாட் அவுட்டு. கீழே போட்டாலும் அடிக்கிறாங்க, ஃபுல் டாஸ் போட்டாலும் அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டைமிங்கில் 4 இல்லை. பட் இந்த ஓவர் அதுக்கு மேலே ஒரு 20 ஒரு 24 ரன்ஸ் அந்த மாதிரிக்குள்ளே இது பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இங்கே ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. அவுட்டுங்க. இங்கே ரன் அவுட்டு. நம்ம விக்கெட் எடுக்கலாம்னு டீம் விக்கெட்டாக இல்லைங்க, நாட் அவுட்டுன்ட்டார். நான் கூட ரன் அவுட்டுன்னு நினச்சேன். பட் ஓகேங்க, ஓரளவுக்கு ஓகேவாக முடிச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம டீம் டிஃபெண்ட் பண்ணுறாங்களா? இல்லைங்க. கரெக்டாக அடிச்சிருக்காங்க. 41 5 ஓவரில் கரெக்டாக 41 வச்சுருக்காங்க. எஸ், வேறு வழி இல்லை, உட்காந்து தான் ஆகணும் அந்த மாதிரி கிரவுண்டில். ஸோ டெஃபினட்டாக நம்ம கம்பேக் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போயிடலாம். போன வீடியோ மாதிரி இந்த ஒரு மேட்ச் தான் நினச்சிடாதீங்க, டெஃபினட்டாக நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல எதுலேயுமே. ஸோ இது ஒரு லாங் வே கரியர் பொறுத்தளவு. நீங்கள் இங்கேருந்து இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்குள்ளே நீங்கள் என்ன போல் கிளப் மேட்சஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இங்கேயே நீங்கள் உங்கள் ஹோப்ஸை விட்டிங்கன்னா நத்திங் டு சே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம டேரெக்டாக போயிட்டோம். லாங் வே டோர்னமெண்ட். ஸோ நம்ம கண்டிப்பாக நிறைய கம்பேக்ஸ் கொடுக்கணும். நல்லா ரன் ஸ்கோர் பண்ணால் தான் பெஞ்சில் உட்கார வைக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு போலிங் போடல, ஒரு 2 ஓவர் நல்லா செம்மையாக டிஃபெண்ட் நம்ம போலர் செம்மையாக போடுறாங்க. நம்மளை தவிர எல்லாம் உருப்படியாக போடுறாங்க. ஸோ பாருங்கள், 2 ஓவரில் 17 ரன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம். அட்லீஸ்ட் இந்த டைம்னாச்சும் நம்ம லைக் விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா எக்கனாமிக்கலாகவும் நம்ம போட மாட்டேங்கிறோம், விக்கெட்டும் எடுக்க மாட்டேங்கிறோம். இங்கே பாருங்கள், சரியான 6ங்க. அடி பொழந்து எடுக்கிறாங்கங்க. இப்படிலாம் அடித்தா என்னங்க, லைக் நம்ம தான் ஒழுங்காக போடலையா இல்லை
இல்லை அவங்க தான் அடிக்கிறாங்களா எனக்கு இன்னும் சத்தியமாக புரியல. பட் இன்னொரு 6 அவுட்டுங்க. இங்கே சரியான விக்கெட்டுங்க. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், நல்லா ரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் சரியான கம்பேக்குங்க. போன பால் 6 அடிச்சிருக்கலாம், பட் இந்த பால் விக்கெட் எடுத்து அமுச்சு விட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் நல்லா கீழே போட்டால் விக்கெட்ஸ் கிடைக்கிது ஆன் தி போர்ட். ஸோ எஸ், இன்னொரு ஷாட் இங்கே அவுட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விக்கெட்டா? எஸ்ங்க, ஆன் த ஹேட்ரிக்கு. நம்ம முதல் தடவை ஹேட்ரிக் எடுப்போமா அந்த கிளப் மேட்சஸில்? எஸ், நம்ம பார்ப்போம் இந்த தடவை விக்கெட் எடுப்போமான்னு. ஹேட்ரிக்கா இல்லைங்க, அழகாக ஃப்ளிக் பண்ணி விட்டு சிங்கிள் விட்டார். ஆனால் சரியான கம்பேக்குங்க. பவுலிங்கில் இவ்வளோ நாள் சொதப்பிட்டு இருந்தோம், பட் சரியான கம்பேக்குங்க. பட் பேசிகிட்டு இருக்கும் போதே பொலீர்னு ஒரு 6 எங்கேயோ தூக்கி சொருகி விட்டு. ஸோ அவங்க டோட்டலாக அடிச்சிருக்க ரன்ஸ் 53. ஸோ இந்த மேட்ச் நினச்சி டெஃபினட்டாக நல்லா ஆடணும். ஏன்னா எல்லா பாலும் கடார சுற்றக்கூடாது. எஸ், ஃபஸ்ட் பால் நல்ல க்ளீனான ஷாட், ஒரு பவுண்ட்ரி, நல்ல ஒரு ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் என்ன ஷாட்டுங்க, எப்பா இல்லை சிங்கிள் தான். இங்கே ஆள் இருக்காங்க. ஃபுல் டாஸு அவருக்கு போட்டார், நமக்கு இல்லை. ஸோ ஆட்டோ ப்ளே பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே ஆளே இல்லை, அவுட்டுங்க இங்கே. ஐயோ சரி சும்மா போவோங்க, அவ்வளோதான். பட் ஈவன் தான் அவுட்டுங்க. இதுக்கு மேலே ரிவ்யூலாம் யாருக்கும் யூஸ் ஆகாது, அதனால தான் நான் ஜஸ்ட் போனேன். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, லைக் ரியல் கிரிக்கெட்லலாம் உங்களுக்கு அட்வான்ஸாக ஃப்ரண்ட் ஃபுட்டானு உங்களுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்குது இறங்கி வருதா, அதனால இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மைனர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இங்கே தோற்றுட்டோங்க, நம்ம தோற்றுட்டோம். என்ன தான் பவுலிங் சூப்பராக போட்டிருந்தாலும், பட் ஈவன் தோ மேட்சை தோற்றுருக்கோம். பாருங்கள், கன்சிக்யூட்டிவ் 2 லாஸஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்போங்க, நம்புங்க. இதுதான் கடைசி மேட்ச் இந்த வீடியோவோட. ஸோ டெஃபினட்டாக அந்த மேட்ச் ஜெயிப்போம். பாருங்கள் அவங்களும் ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா லைக் ரெண்டுத்தையுமே ஒழுங்காக பண்ணுறது தான். அவுட்டுங்க, இல்லை நாட் அவுட்டு. ஓகே நாட் அவுட் ரிவ்யூ போனாங்க, பட் நாட் அவுட். அங்கே கடார சுற்று காற்று வெளியீடுகள். ஸோ நல்லா ஆடணுங்க. என்னை பொறுத்தளவு நான் ஆல்ரவுண்டர்னே, ஏன் நம்ம ஆல்ரவுண்டராக இருக்கோம்னா நல்லா ரெண்டுமே பண்ணணும். பட் நம்ம இங்கே ஏதாச்சும் ஒன்று தான் உருப்படியாக பண்ணுறோம். ஸோ இங்கே நல்ல ஒரு ஷாட் மூலமாக பவுண்ட்ரி வித்து கொடுக்கல, பட் இருந்தாலும் அவுட்டுங்க. ஏங்க என்னங்க இது, புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பாருங்கள் 36 ரன் தான் அடிச்சிருக்கோம். ஸோ ஜென்ரேட்டிங், பட் நம்ம ஜெயிச்சிட்டோங்க. இல்லை எஸ்ங்க, ஜெயிச்சிருக்கோம். இங்கே கடைசி மேட்ச் நம்ம டீம் ஜெயிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பை கைஸ்.